இப்போ இந்த அளவுக்கு உப்புக்கரை பிடிச்சிருக்க பிளாஸ்டிக் சேருங்க அது. இதில் வந்துட்டு எப்படி இந்த உப்புக்கரையை வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து புளிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணியில் மாவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் விம் ஜெல்லு, கொஞ்சம் வினிகர், பேக்கிங் சோடா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சின்ன கப்பில் போட்டிருப்பேன். இது வந்து நல்லா பெரிய ஸ்டூலு. இதில் அதிகமானவே உப்புக்கரை இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதுக்காக தான் இது. இந்த சொல்யூஷனை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு கூட தேய்ங்க. விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தேய்ங்க. ஆக்சுவலாக உப்புக்கரை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு தேய்க்கணும். ஏன்னா வந்து நான் ஒரு தடவை தேய்ச்சிட்டு கழுவிட்டேன், ஃபுல்லாக மாவு தீந்துருச்சு. பொதுவாக உப்புக்கரை எதுவுமே ஈரத்தில் சரியாக தெரியாதுங்க. நானும் அதனால தான் கொஞ்சம் இருட்டிடுச்சு. லைட்டாக மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நல்லா தேய்ச்சாச்சுன்னு நினச்சி கழுவிட்டேன். ஆனால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவுன பிறகு பார்த்தோம்னா அந்தளவுக்கு கிளியராக போகலை. இது வந்து கழுவிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா கழுவி முடித்த பிறகு பார்த்தோம்னா அங்கங்கே உப்புக்கரை இருந்துச்சு. பட் உண்மையாகவே நல்லா போகுது. ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அதே சொல்யூஷன் அப்ளை பண்ணி தேய்ச்சிருந்தோம்னா நல்லா போயிருக்கும். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு உப்புக்கரெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு பார்த்து இன்னொரு தடவை போட்டு தேய்ச்சிங்கன்னா போயிடும், கண்டிப்பாக போயிடும். இதுலேயே ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.